October 29th is celebrated as World Stroke Day. On this day, year on year, we have been making efforts to create awareness on stroke, its symptoms, how you identify stroke, how you treat stroke. The whole idea is when somebody suffers a stroke, how do you put them back to the society? That's the whole idea. And we've been striving hard and we have achieved significant milestones with regards to stroke treatment. இன்னைக்கு ஸ்ட்ரோக்னா என்ன, அதை பற்றி என்ன பண்ண போகிறோம், அண்ட் இதுவரை என்ன பண்ணிட்டு இருக்கோம், அண்ட் ஃபர்தர் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக்கை பற்றி பேசிக்காக சில விஷயங்கள் மீடியாவிலேருந்து வந்தவங்க, இதுவரை எக்ஸ்போஸ் ஆகாதவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக, பட் ஸ்ட்ரோக் ஆல்ரெடி பற்றி தெரிஞ்சவங்க they will know a lot of it. டிசபிலிட்டி அப்படின்னா ஒருத்தர் வந்து கை கால் ஊனத்தோட அவங்களால வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க செயல்பட முடியாமல் சஃபர் ஆகிறது தான் டிசபிலிட்டி. Stroke is one disease which causes this disability. Stroke hardly kills people. It creates disability. That is what is important and we need to know about it. The most important thing is ஒருத்தர் ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் டிசேபிள்டாக இருக்காரு அப்படின்னா அவரோட ஏர்னிங் போச்சு, அவரை பார்த்துக்கிறதுக்கு வீட்டில் ஒரு கேர்டேக்கர் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஏர்னிங்கும் போச்சு. ஆனால் அந்த கேர் கொடுக்கறதுக்கு எக்கச்சக்கமாக செலவாகும். ஒரு நர்ஸ் வைக்கணும், ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் வரணும், ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட் வரணும். So the economic burden to the family is significantly higher and it's a big social burden. We need to understand, as Dr. Anil said, 1 in 4 or 5 people in their lifetime, they have a risk of developing stroke. Any one of us in this room do have a risk of stroke. We have to understand that and we have to react to it. So this is the disease order importance which has not been imbibed into the society for a long time. And we need to create this awareness. And I think with the help of the media people here, we will be able to create this awareness and you play a significant role in it. Just to understand what stroke is, there are basically 2 types of stroke. One is a blood vessel block causing damage to the brain. அதாவது மூளைக்கு போகிற இரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டு அதனால மூளை சிதைவு ஏற்படுறது, அது ஒரு வகையான ஸ்ட்ரோக். இன்னொரு வகையான ஸ்ட்ரோக் மூளைக்குள்ளேயோ மூளைக்கு வெளிப்பகுதியிலேயோ ஒரு ப்ளீடிங், அதாவது இரத்த குழாய் வெடிச்சு அதுல இருந்து ப்ளீடிங் ஏற்பட்டு அதனால மூளை செயல் இழக்கிறது, இது இன்னொரு வகையான ஸ்ட்ரோக். இதுல வந்து அந்த இரத்த குழாய் அடைப்பு ஏற்படுற ஸ்ட்ரோக் தான் ரொம்ப காமன். 80% ஆஃப் த ஸ்ட்ரோக் ஆர் டியூ டு பிளாக்கேஜ் ஆஃப் த பிளட் வெசல். ஒரு 20% ஸ்ட்ரோக் வந்து இரத்த குழாய் அடைப்புனால ஏற்படுற ஸ்ட்ரோக். இதுல நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ், எல்லா வகையான ஸ்ட்ரோக்கையும் ட்ரீட் பண்றதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எவால்வ் ஆயிருக்கு. அதுல சிக்னிஃபிகண்ட் எவல்யூஷன் லாஸ்ட் 20 வருஷத்துல பயங்கரமான மாறுதல் ஏற்பட்டது அப்படின்னா இந்த மேஜர் இரத்த குழாய் அடைப்பு இருக்கு இல்லையா, அந்த மேஜர் இரத்த குழாய் அடைப்பு இருக்க ஸ்ட்ரோக்ல தான் சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு. அதை எப்படி நம்ம பண்றோம் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ விளக்குறேன். இப்போ ஜென்ரலா ஒருத்தருக்கு ஸ்ட்ரோக் வந்தது, இரத்த குழாய் அடைப்போட ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா 2 வகையான வைத்தியம் இருக்கு, 2 வகையான ட்ரீட்மெண்ட். ஒன்று வந்து இன்ஜெக்ஷன் போட்டு வைத்தியம் பண்றது, இன்ட்ராவீனஸ் த்ரோம்போலைசிஸ். ஒருத்தர் ஸ்ட்ரோக் வந்து 4.5 மணி நேரத்துக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரோக்கை நம்ம கண்டறிஞ்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வெயின்ல கிளாட் பர்ஸ்டிங் இன்ஜெக்ஷன் கொடுத்து அந்த கிளாட்டை பர்ஸ்ட் பண்ணி ஸ்ட்ரோக்கை ரிலீவ் பண்ணலாம். அவங்க வந்து கொஞ்சம் லேட்டாக வராங்க அப்படின்னா இந்த இன்ஜெக்ஷன் ட்ரீட்மெண்ட் மே நாட் ஒர்க். அவங்களுக்கு இன்னொரு வகையான ட்ரீட்மெண்ட், தட் இஸ் மெக்கானிக்கல் த்ராம்பெக்டமி. இது ஏர்லியாக வர்றவங்களுக்கும் பண்ணலாம், பட் மெக்கானிக்கல் த்ராம்பெக்டமிங்கிறது வந்து இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹார்ட்லலாம் வந்து ஆன்ஜியோ பண்ணி ஒரு ஸ்டென்ட் வச்சாங்க. அந்த மாதிரி இரத்த குழாய் உள்ளே போய் மூளையில் இருக்க இரத்த குழாயில் அடைப்பு இருக்க இடத்துல அந்த அடைப்பை எடுத்து விடுறது தான் மெக்கானிக்கல் த்ராம்பெக்டமி அப்படிங்கிற வைத்தியம். அண்ட் முந்தி காலத்தில் நம்ம ஸ்ட்ரோக் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சப்போ, அதாவது ஒரு 15-20 இயர்ஸ் முன்னாடி ஒரு 6 மணி நேரத்துக்குள்ள வந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த வைத்தியம் பண்ணிட்டு இருந்தோம், மெக்கானிக்கல் த்ராம்பெக்டமி. பட் இன்னைக்கு இமேஜிங், அதாவது நம்ம சிடி, எம்ஆர்ஐ இதெல்லாம் சிக்னிஃபிகண்டாக அட்வான்ஸ் ஆயிருக்கு. அண்ட் எஸ்பெஷலி வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ரிவன் இமேஜிங், அதை வந்து அடுத்து நம்ம பேனல் டிஸ்கஷனில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த இமேஜிங் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்னால நம்ம ஸ்ட்ரோக்னால எவ்வளோ தூரம் மூளை பாதிச்சிருக்கு, எவ்வளோ தூரம் மூளையை நம்ம காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒரு 5 மினிட்ஸில் அனலைஸ் பண்ணி அந்த பேஷண்ட்டுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ஃபேமிலிக்கும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளால் வைத்தியம் பண்ண முடியும். அதுதான் we have moved from time window to tissue window expand ஆனனால இன்னைக்கு today we are able to treat strokes up to 24 hours. அதாவது ஒருத்தருக்கு பக்கவாதம் வந்து 24 மணி நேரம் வரை நம்மளால இந்த வைத்தியம் அவங்களுக்கு கொடுத்து அவங்களை குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறது யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். இந்த வைத்தியம் எப்படி பண்றோம் அப்படின்னா,
cath labல இரத்த குழாய்க்குள்ள, அதாவது கால் வழியாவோ கை வழியாவோ இரத்த குழாய்க்குள்ள ஒரு சின்ன கேத்தட்டர், அந்த கேத்தட்டரை செலுத்தி அந்த கேத்தட்டரை வந்து மூளையில எந்த இடத்துல அடைப்பு இருக்கோ அந்த இடத்து வரை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஆஞ்சியோகிராம் பண்ணி எங்க அடைப்பு இருக்குன்னு பார்த்து அந்த அடைப்பு வரை எடுத்துட்டு போய் அதுக்கப்புறம் அந்த கிளாட்டை ரிமூவ் பண்ணுவோம். அந்த கிளாட்டை ரிமூவ் பண்றதுக்கு 2 டிஃப்ரெண்ட் டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து இந்த மாதிரி கேத்தட்டரை செலுத்தி டைரக்ட் ஆஸ்பிரேஷன், அதாவது இதுல அந்த ரெட்டா சிவப்பா தெரிகிறதான் கிளாட்டு, பச்சையா தெரிகிறது கேத்தட்டர். அந்த கேத்தட்டரை அந்த கிளாட் வரை கொண்டு போய் அந்த கிளாட்டை டைரக்டா ஆஸ்பிரேட் பண்ணி சக் பண்ணி எடுத்துருவோம். இது ஒரு வகையான டெக்னிக். இன்னொரு வகையான டெக்னிக் ஸ்டென்ட் ரிட்ரீவர், அதாவது இது ஒரு ஸ்பெஷலைஸ்டு கருவி. இது வந்து செல்ஃப் எக்ஸ்பேண்டிங் ஸ்டென்ட், அது தானா அது எக்ஸ்பேண்ட் பண்ணி அந்த கிளாட்டை பிடிச்சிக்கும். I'll just show you a short video of how it works. இந்த இடத்துல கிளாட் இருக்கு, ஃபர்ஸ்ட் வயர் போகுது, அதுக்கப்புறம் கேத்தட்டர் போடணும், அந்த ஸ்டென்ட் ரிட்ரீவர் கருவியை டிப்ளாய் பண்ணுறோம். அது செல்ஃப் எக்ஸ்பேண்டிங் ஸ்டென்ட்னால அது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அது எக்ஸ்பேண்ட் ஆகி கிளாட்டை கிராப் பண்ணும். இந்த ப்ராசஸ் டேக்ஸ் அபவுட் 5 minutes, 5 to 7 minutes. அதுக்கப்புறம் அந்த மூளைக்கு போகிற ரத்த குழாயில போகிற ரத்த ஓட்டத்தை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த கிளாட்டை ரிமூவ் பண்ணும். ஸோ இந்த வகையில் நம்ம கிளாட்டை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து அந்த பலூனை டீப்ளேட் பண்ணதும் மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் சீராக போக ஆரம்பிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லா அங்கே கேத் லேப்ல தெரியாது. கேத் லேப்ல எப்படி ஆக்சுவலா தெரியும்னா ஃபர்ஸ்ட் சிடி பண்ணுவோம். இந்த இடம் உங்களுக்கு தெரியுது, மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் நல்லா போகுது, இந்த பக்கம் அடைப்பு இருக்குங்கிறது தெரியுது. ஸோ இந்த இடத்துல தான் அடைப்பு இருக்குன்னு தெரிஞ்சுட்டோன்னா அந்த இடத்துல கேத்தட்டரை செலுத்தி, இதுதான் ஆஞ்சியோகிராம். ஆக்சுவல் ஆஞ்சியோகிராமில் பிளாக் தெரியுது, இந்த பக்கம் இருக்க மூளை, இடது பக்க மூளைக்கு வந்து ரத்த ஓட்டம் சரியாக போகலை. ஸோ நம்ம அந்த கிளாட்டை எடுத்ததுக்கப்புறம் சீராக ரத்த ஓட்டம் போகுது. ஸோ இந்த டை இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த டை ஃப்ளோ ஆகிறத வச்சு தான் நம்ம இந்த வைத்தியம் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்ம ரிமூவ் பண்ண கிளாட். ஸோ இது இப்படி தான் அந்த ஸ்ட்ரோக் ட்ரீட்மெண்ட், அட்வான்ஸ்ட் மெக்கானிக்கல் த்ராம்பெக்டமி ஹேப்பன்ஸ். இதெல்லாம் நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது பேஷண்ட் நம்மகிட்ட ஃபர்ஸ்ட் வரணும் இல்லையா? அதாவது ஒரு பேஷண்ட் வந்து வீட்டில் ஸ்ட்ரோக்கோடு இருக்காங்க அப்படின்னா ஃபேமிலி மெம்பர் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரோக் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணதும் இம்மீடியட்டாக ஆம்புலன்ஸை கூப்பிட்டு அந்த ஆம்புலன்ஸ் வழியாக அவங்க ஹாஸ்பிட்டல் வரணும். ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் காலிங் த ஆம்புலன்ஸ். And the ambulance should be sensitive to take the patient to a hospital where everything is available. Trained and equipped ambulance network is very, very, very important. Luckily at Apollo, we have at least 40 to 45 ambulance stationed across the city, and we have a robust network of this ambulance, and any patient calls, within 10 minutes, the ambulance will reach them. Adukapram, the stroke centers, based on the facilities, we have also defined the stroke centers, primary stroke center and comprehensive stroke center. அதாவது எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே எல்லா வசதியுமே இருக்காது. ஒரு சிறு ஹாஸ்பிட்டலில் எல்லா வசதியும் இருக்காது, பட் பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் எல்லாம் இருக்கணும். அந்த எங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸை பொறுத்த அளவில் அந்த பிரைமரி ஸ்ட்ரோக் சென்டர் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ரோக் சென்டர்ஸை பிரிச்சிருக்கோம். பிரைமரி ஸ்ட்ரோக் சென்டர்ஸில் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் வில் பி ஃபங்க்ஷனல் 24/7. தேர் வில் பி டயக்னாஸ்டிக் எபிலிட்டி, தேர் வில் பி சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ தட் வில் பி டன். அங்கேயே நம்மளால அந்த கிளாட் பர்ஸ்டிங் மெடிசன், நான் சொன்ன 2 வகை ட்ரீட்மெண்ட்ல கிளாட் பர்ஸ்டிங் மெடிசன் அங்கேயே கொடுக்க முடியும். அண்ட் ஃபர்தர் ஃபாலோ அப் ரீஹேப் எல்லாம் அங்கேயே பண்ண முடியும். பட் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் லைக் த்ரோம்போலைசிஸ், ஹேஸ் டு பி டன் இன் காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ரோக் சென்டர். காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ரோக் சென்டர்ஸ்ல நம்ம எல்லா வகையான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியும். கிளிப்பிங் ஆஃப் அனியூரிசம், காயிலிங் ஆஃப் அனியூரிசம், த்ரோம்பெக்டமி, அப்புறம் நியூரோ இன்டென்சிவ் கேர் யூனிட் வில் பி robust, and we will have neurosurgical care, and all support systems will be available. Those are comprehensive stroke centers. I'm just going to take you through how this network is laid out across Chennai with Apollo hospitals. Let's take the map of Chennai. Apollo main hospital Madhiyila irukku. On the western side we have Apollo Vanagaram. South la pathina we have Apollo OMR. Nadula we have Apollo 𝗙𝗵𝗋. And then we have Apollo First Med Hospital, 𝗙𝗵𝗃. In the north, Chennai, we have Apollo 𝗙𝗵𝗃. Then we have Apollo Proton Cancer Center. In the centers, we have divided them into comprehensive stroke centers, which is Apollo Main Hospital, Vanagaram, OMR, and 𝗙𝗵𝗋.
which are strategically located. ரொம்ப முக்கியம், அது எங்கே லொக்கேட் ஆகிருக்குங்கிறது, எவ்வளோ சீக்கிரம் நம்ம பேஷண்ட்டை கொண்டு போக முடியுங்கிறது. அடுத்து வந்து primary stroke centers. The other hospitals, 𝗙𝗪𝗏, Proton and 𝗙𝗪𝗏 are designated as primary stroke centers. And when a patient arrives in a comprehensive stroke center, வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம எல்லா வைத்தியத்தையும் அங்கேயே கொடுத்துட முடியும். சப்போஸ் பேஷண்ட் primary stroke centers வந்து அவங்களுக்கு இனிஷியல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா we move them to the nearest comprehensive stroke center. We move them immediately to the nearest comprehensive stroke center. This is how the network works. இதுக்கு ரொம்ப முக்கியம் நம்மளோட ambulance service, and it is in readiness and preparedness for stroke care across Chennai city, and they are available 24/7, and they are strategically located in different parts of the city so that any patient has a stroke, ஹாஸ்பிட்டல்ல இருந்து போய் ஆம்புலன்ஸ் கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. அங்கே எங்கே பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கோ அங்கேருந்து ஆம்புலன்ஸ் வீட்டுக்கு போய் அந்த பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் ஆல் லேட் அவுட். ஜஸ்ட் டு கிவ் யூ அன் ஓவர்வியூ, the trained ambulance are extremely important. They take the patient either to the primary stroke center where thrombolysis can be given, or to a comprehensive stroke center where both thrombolysis and thrombectomy can be done. If a patient arrives in a primary stroke center, later shifted to a comprehensive stroke center. இதெல்லாம் வந்து currently we are doing quite robustly. இந்த மாதிரி தான் stroke treatment போயிட்டு இருக்கு. Going forward, we have certain plans. We have certain things which we will shortly implement, and we will also call you and let you know. We want to develop this Apollo Stroke Command Center, which is extremely important, which is a telemedicine networking. இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸில் வர்ற பேஷண்ட்ஸை மட்டும் நம்ம வைத்தியம் பண்ணுறோம். அடுத்து சின்ன சின்ன நர்சிங் ஹோம்ஸ், ஸ்மாலர் ஹாஸ்பிட்டல்ஸ், இங்கே வர்ற பேஷண்ட்ஸுக்கும் நம்ம எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் கொடுக்கணும். அதாவது எப்படின்னா டெலிஸ்ட்ரோக் நெட்வொர்க். இன்னைக்கு ஒரு வீடியோ காலில் இமீடியட்டாக அவங்கள நம்மளை ரீச் பண்ணிட முடியும். ஸோ அதனால we want to develop this command center where a trained person is able to see those patients on the video call, examine the patient. அங்கேயே ஸ்கேன் பண்ண முடிஞ்சு அங்கேயே ஸ்கேன் பண்ணுவோம், இல்லை ஸ்கேனுக்கே ஷிஃப்ட் பண்ணுவோம். ஸோ அங்கேயே we can give advice. Thrombolysis கூட அங்கேயே கொடுத்துட்டு patient if needed advanced treatment, we can shift the patient through our trained and equipped ambulance network to the comprehensive or primary stroke center where further treatment can be done. So this is how we want to lay out so that the entire Chennai city, anybody who has a stroke, we are able to offer the service and immediately do the treatment. I'll just show you, for you to understand how in the hospital, how efficiently the treatment is done. Because over a நிமிஷம் தாமதிக்கும் போதும் 1.5 million neurons die in the brain. We are born with billions of neurons, but stroke வந்து ஒரு large vessel block ஆயிடுச்சு அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷம் தாமதிக்கும் போதும் millions of neurons keep dying. So every minute is extremely important. And the patient hospital வந்ததுக்கு அப்புறம் we treat them quite efficiently. I'll just show you a short video of how the treatment is done. Once the ambulance picks up the patient, they give information to the hospital, and in the hospital we have specific roles for each individual, and stroke patients are divided into 4 phases. Before the patient arrives in the pre-arrival phase, we get all the information about the patient and the team is ready. Once the patient comes, all the teams are informed, including the neurology team, the cath lab team, everybody are informed, and each individual, the nurse, the registrar, the doctor, everybody has a role to play. They play their role. They don't overlap with their roles. Immediately examination is done. இவரால இடது பக்கம் கை கால தூக்க முடியல, வலது பக்கம் தூக்குறாரு. And if you have imaging protocol, அவங்க வர்ற டைம் பொறுத்து either CT or MRI is done immediately. And as soon as the imaging is done, the imaging is interpreted immediately. And we also have artificial intelligence based imaging reporting system, which is very efficient. அவங்களுக்கு clot bursting medicine na அதை immediate CT scan roomலயே கொடுத்துருவோம். And அவங்களுக்கு further treatment வேணும் அப்படின்னா within 10 minutes we move them to the cath lab. For example, இந்த patient இந்த இடத்துல block இருக்கு, we are doing the thrombectomy, actual procedure. The clot is removed from the blood vessels of the brain. The blood is flowing now, you can see, and the patient makes a good recovery, and after that shifted to the ICU. See, he is able to move the left side now quite efficiently. So this is how we do the treatment in the hospital, and we can efficiently restore them to normal function. And as a proof of the pudding, we have few of our patients, அதாவது ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி, we have patients who have come who will also share their experience on the treatment that was given to them.
with all your support, this disability is what we want to eradicate or we want to minimize. With all your support, spreading awareness on stroke, we can make a big difference. I thank each and every one of you, and I just want each one of you to take an oath on this World Stroke Day that we can be greater than stroke if we all work together. Thank you all.